கர்ப்பிணி பெண்கள் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டரோட வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறமா அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்ததில் இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க கிடைச்சிது. கேஎஃப்சி சிக்கனில் ஹை எம்எஸ்ஜி, அதாவது அஜினமோட்டோ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. ஹை லெவல் சால்ட்டும் பயன்படுத்தப்படுது. சரியான டெம்பரேச்சரை விட குறைவான டெம்பரேச்சரில் தான் சமைக்கப்படுது. இந்த மூன்றுமே கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ்ஜி எங்களோட உடலில் நீரிழப்பை அதிகரிக்க செய்யும். கர்ப்ப காலத்தில் சாதாரணமாகவே கை கால் வீக்கம் இருக்கும். இந்த எம்எஸ்ஜி அதை இன்னும் அதிகமாக தூண்டுதுன்னு சொல்லப்படுது. அது போலவே அதிக அளவு உப்பு இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரியான டெம்பரேச்சர்ல மாமிசம் சமைக்கப்படணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பிங்க் கலரா இருக்கும். கேஎஃப்சி சிக்கனை நாங்கள் பிங்க் கலர்ல பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். கர்ப்ப காலத்துல உணர்திறன் அதிகமாக இருக்கிறதுனால முழுமையாக சமைக்கப்படாத இறைச்சிகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கர்ப்பிணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போலவே 3 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு கேஎஃப்சி சிக்கன் மட்டுமே இல்லை, எம்எஸ்ஜி பயன்படுத்தப்படுற எந்த ஒரு உணவுமே கொடுக்காம இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா போன்ற நாடுகளில் கேஎஃப்சியாலேயே கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்ததல்ல அப்படின்னு லேபிள் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கூடாது தான்.